நான் வந்து என்ன பண்ணேன், மூளையில் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டி இருக்குது, அந்த இடத்துல வந்து நீங்கள் அதில் ரத்தம் தோஞ்சிருக்கு, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு நான் ஒரு மூளை ஆப்ரேஷன் பண்ணுறக்கு ஒரு ஸ்கேல்பல் கொடுத்தேன். நீங்கள் கட் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. தலையை ஓப்பன் பண்ணலாம், நீங்கள் அதுக்கெல்லாம் மூளை போக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் 2, 3 இது பண்ணாமல் பிறகு அந்த மூளை ஆப்ரேஷன் போவீங்கல்ல, அதான் ஸ்கேல்பல். தட் இஸ் மீன்ஸ் த சர்ஜன்ஸுடைய நைஃபு. நான் அந்த மாதிரி ஒரு நைஃபை நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது கொட்டுக்காளியில் தான். அந்த கிளைமேக்ஸில் அது உள்ளே போகிறான், அப்படி போகும்போது அந்த அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து அது அந்த அந்த மந்திரம்லாம் பண்ணிவிட்டு பண்ணும்போது அந்த சேவலுடைய காலத்தை அறுத்து அப்படி தூக்கி போகிறாங்க. சூரிய அதை பார்க்குறான், அங்கே கட் ஆகுதில்ல, அந்த சர்ஜனுடைய நைஃபை நான் இங்கே தான் பார்த்தேன். ஸோ வினோத் வந்து ஒரு சர்ஜன். இந்த இடத்துல ஒரு சமூகத்தின் அவலத்தை அவன் வந்து ஒரு சர்ஜன் மாதிரி அதை காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் சொல்லுவேன், இந்த 25 வருஷத்தில் 2 கிரேட் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். முதல் கொட்டுக்காளி, செகண்ட் வந்து கடைசி விவசாயி. இந்த 25 வருஷத்தில் இந்த 3 டிகேடில் இது நிறைய பேர் கோவம் வரும். என்னுடைய படங்களே அதில் வராது. அதை சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. ஓ, அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி இதை சொல்லலை? சொல்லலை, என் படம்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ம். இந்த 30 வருஷத்தில் இந்த 2 படம் தான் கிரேட்டஸ்ட் ஃபிலிம் சொல்லுவேன்.